மனுஷபுத்திரன் அவர்களுடைய சீரிய உரைக்கு பிறகு பொதுவாக வேலைகள் 8 மணி. ஆனால் அந்த காலத்தில் சங்கு ஊதுவான். சங்கு ஊதினோடனே எல்லாம் கலந்துடுவாங்க. அது இங்கே இல்லைங்க, இங்கே இதே மேடையில் வாரியார் சாமிகள் பேசியிருக்காங்க. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு சரி, இந்திய சுதந்திரத்துக்கு பின்பும் சரி, மகத்தான தலைவர்கள் பேசிய ஒரு பெருமை மிகுந்த மேடை இந்த கோட்டை மேடை. வரலாற்று சிறப்புமிக்க உருவாக்குகிறார். பக்கத்தில் தான் காந்தி சிலை, அவர் தான் இருந்தார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று அண்ணா சொன்னது இதே வேறு மேடையில் தான் பக்கத்தில். எத்தனையோ புராண பிரசங்கங்கள், அரசியல் விமர்சன மாநாடுகள், மிகப்பெரிய தத்துவ ஞான பட்டிமன்றங்கள், புத்தக கண்காட்சிகள் நடைபெற்ற இந்த அரங்கில் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, முதல் நிகழ்வு. புத்தகத்திற்கும் நான் இப்போது சொல்ல போற ஒரு 6 பேருக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. ஒரு நல்ல தலைப்பு, மூத்தோர் சொல் அமிர்தம். அமிர்தம் என்ன சார்? தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சு பார்க்கறது வந்து அந்த அமுதமா? அது மட்டும்தான் அமுதம்னு பேரா? இல்ல, அமுதம் என்றால் அழியாத தன்மை கொண்டது, இனிமையானது. பசும் பால் கூட அமிர்தம் என்று பெயர் பெற்றது. அமிர்தத்திற்கு தேன் என்று ஒரு பெயர் இருக்கு, இனிமை என்று ஒரு பொருள் இருக்கு. அழியாத அமரத்தன்மை கொடுக்கக்கூடியது அமிர்தம். அதாவது அழியாத நீண்ட நன்மையை கொடுக்கக்கூடியது அமிர்தம். அப்படிப்பட்ட அமிர்தம் எது? தேவர்களுடைய அமிர்தமா? இந்திரர் அமிர்தம் இயல்பதாயினும் இறுதி என தமிழர் உண்டலம் இளரே புறநானூறு சொல்லுது. இந்திரர் அமிர்தம் கடைசி சாப்பிட்டு தராங்க, நீங்க தனியாக சாப்பிடுறீங்களா? 10 பேர் கொடுப்பீங்களா? இந்த அமிர்தம் கிடைச்சா கூட தனியா சாப்பிட மாட்டான் சார் தமிழ. அமிர்தம் இப்போ திருப்பதி லட்டு கிடைச்சாலும் தனியாக போய் சாப்பிட்றான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டாங்களா? பிறருக்கு கொடுக்கின்ற இந்த குணம், தயார குணம் இல்லை என்ற நிலையெல்லாம் நாம் யோசிக்கத்தான் இந்த தலைப்பை இனிய நண்பர் திரு சிலுப்பன் அவர்கள், நான் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் கூட அதை செப்பனிடுகின்ற வித்தை கற்றவர் ஒரு வித்தகர் சிலுப்பன். விழா நடக்க வேண்டும் என்றால் அது சிலுப்பனிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் என்று உயர்ந்து இருக்கிறார். காரணம், இப்போ சினிமா ஷூட்டிங் அந்த ஆர்ட் டைரக்டர் கூப்பிடுவாங்க, நடத்தணும்னா சிலுப்பனை கூப்பிடுகிறாங்க. அந்த அளவிற்கு விழாவை சிறப்புடன் நடத்தும் ஆற்றல் மிகுந்த சிலுப்பன் இந்த தலைப்பை இப்படி மாற்றினார். மூத்தோர் சொல் அமிர்தம் என்று அவர் சொன்னார். அருமை நண்பர் விஸ்வநாதன் அவர்கள்